யாழையே உலுக்கிய ஒரு கொடூர கொலை சம்பவம் ஒன்று அரங்கேறியிருக்கிறது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மருதங்கிணி பகுதியிலே இந்த கொலை சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. அதுவும் நேற்றைய தினம் புதுவருட தினத்தன்று இந்த கொடூர சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. இப்பொழுது எல்லாம் எங்கு பார்த்தாலுமே எந்த திசையில திரும்பினாலுமே கூட அதிகமாக கொலை செய்திகள் எங்களுடைய செவிகளுக்கு வந்த வண்ணமே இருக்கிறது. இப்ப கொலை என்றது அந்த அளவுக்கு சாதாரணமான ஒரு சம்பவமாக போயிட்டன. ஒரு உயிரை கொல்றது இவ்வளவு பெரிய பாவமான செயல். மக்கள் ஏன் இந்த மாதிரியான மிருகத்தனமான செயற்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள் என்று தெரியவில்லை. நேற்றைய தினம் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மருதங்கடி பகுதியில தவனேசன் என்கின்ற 40 வயதினையுடைய ஒரு ஆண் ஒருவர் கத்தி குத்து கிழக்காகி உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவம் நேற்றைய தினம் பிற்பகல் 5 மணி அளவில் நடந்திருக்கிறது. அதுக்கும் மருதங்கடி வீரபத்ரர் கோவிலுக்கு அருகாமையில தான் நடந்திருக்குது. ஏனென்றால் இந்த கத்தி குத்து கிழக்காகி உயிரிழந்தவரனுடைய மனைவி பருத்தித்துறை பிரதேச சபை உறுப்பினராக கடமையாற்றுகின்றார் என்று சொல்லியும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த கொலை எப்படி நடந்திருக்கின்றால் அந்த கொலை செய்யப்பட்டவர் மருதங்கடி பகுதிக்கு சென்று கொண்டிருந்தார். அப்பொழுதுதான் ஒருவர் வழிமறித்து கத்தியால் குத்தி அந்த இடத்தை விட்டு தப்பி சென்றிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது உடனடியாக அந்த கத்தி குத்து கிழக்கார நபரையும் மருதங்கடி மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது அவர் உயிரிழந்திருக்கிறார். ஆனால் தற்போது வரையில் இந்த கொலை எதற்காக செய்யப்பட்டது என்பது தொடர்பில் எந்த விதமான தகவலும் வெளியாகவில்லை. இப்படி இருக்கின்ற நிலையில் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரை போலீசார் மருதங்கடி போலீசார் கைது செய்திருக்கிறார். எனவே மிக விரைவில் இந்த கொலையை நிகழ்த்திய சந்தேக நபருக்கு கொலையாளிக்கு தக்க தண்டனை வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.